கவனிங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு என்னத்த சந்தேகம்னா எங்க 57வது டியூட்டோரியல் சரியா 25 ஆக்கிறது டியூட்டோரியல் 57வது டியூட்டோரியல் பாருங்க. வந்துட்டு மொத்தமாக எஸ்ஏ கேள்விகள், அதாவது மெக்கானிக்ஸ் சார்ந்த எஸ்ஏ கேள்விகள். இப்ப ஏன் நாம இந்த கிளாஸுக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா, ஏன் இந்த டியூட்டோரியல் வந்துட்டு முழுமையாக எஸ்ஏ பேஸ் பண்ணிருக்கீங்களா, 2025 செகண்ட் டேர்ம், அதே போல 2024 ஃபிஃப்த் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் என்னோட எஸ்ஏ கேள்வி உதாரணத்துக்கு இந்த செகண்ட் டேர்மும் சரி ஃபிஃப்த் டேர்மும் சரி, இதுல வரப்போற மெக்கானிக்ஸ் எஸ்ஏ வந்துட்டு முழு பாடப்பரப்பை உள்ளடக்கினா இருக்கும், முழு பாடப்பரப்பையும் உள்ளடக்கினா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஹைட்ரோக்கு முன்னால் வட்டையகம் வரை வந்தவரை இப்ப உண்மையாக ஃபுல் சப்ஜெக்டை உள்ளடக்கின மெக்கானிக்ஸ் பகுதி சார்ந்த பகுதிகள் குழந்தைகள். அதுல நான் 9 எஸ்ஏ கேள்விகள் போடுவேன். ஆறாம் நம்பர் போடுவது மேலெழுத்தையில் போட்டு நீங்க அதை கேள்வி நம்பர்ஸ் தான் சேர்க்கணும். 7வது கேள்வி, அடுத்த கேள்வியே 8வது கேள்வியிலும், அடுத்த கேள்வியே 9வது கேள்வியும் வாங்க. லாஸ்ட் கேள்வியே 9ஆம் நம்பர் போடும், கடைசி கேள்வியே 9வது கேள்வியில போடும். சரியா? ரைட், ஓகே. அப்ப இதுல வந்துகிட்டு முழுமையாக 9 எஸ்ஏ வினாக்கள் வைக்காம இருந்தாலும் நாங்க கேள்விகளை செய்வோம். இந்த முடியும் வரைக்கும் அந்த கிளாஸ்ல நாங்க இது பண்ணலாம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யணும், நான் சொல்லிட்டு முதலாவது எடுங்க, லாஸ்ட்ல இருக்கிற 9வது கேள்வி, கடைசாவது கேள்வி சொல்ற கேள்வியெல்லாம் கேள்வியில பார்த்துட்டு ரைட், ஓகே. அந்த விஷயத்த கொஞ்சம் காணப்படுது. சரியா? இப்ப டியூட்ல இருக்கிற அந்த 9வது கேள்வி கொஞ்சம் பாருங்க. சரியா? ஏதாவது சிக்கல்கள் இருந்தா என்ன செய்யணும், பேசுவது விலங்கல்ல அல்லது போர்ட் கிளியர்லன்னா இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரியா பார்த்துக்கணும். சரியா? ரைட், ஓகே. இப்போ வாங்க உங்களோட டியூப்ல இருக்கிற 9வது கேள்வி, டியூப்ல இருக்கிற 9வது கேள்வி தேவையான விஷயங்களை கழிச்சுட்டு ஒரு கேள்வியா போகணும். 9வது கேள்வியில ஏ பார்ட், 9வது கேள்வியில ஏ பார்ட் என்ன சொல்லலாம் பாருங்க. ஆரையுடைய வட்டத்தட்டொன்றின் தொடரி வழியே விசை F தொழிற்படுவதை உரு ஒன்றில் காட்டப்படுகிறது. சரியா? ஆரையுடைய வட்டத்தட்டொன்றில் தொடரி வழியே விசை F தொழிற்படுவதை உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. சரி, பார்ப்போம். முதலாவது முறுக்கம் என்பதை வரையறுக்க, முறுக்கம் என்பதை வரையறுக்க நம்பர் 1 ஏ பார்ட்ல நம்பர் 1 முறுக்கம் என்பதை வரையறுக்க. சரியா? உங்களுக்கு கேட்காம இந்த சமன்பாடு வரையறுக்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வரையறுக்க. ரைட், ஓகே. எப்படி நாங்க கதைக்கலாம்னா இங்க தெளிவாக எழுதப்படணும், தெளிவாக கதைக்கப்படும் விஷயங்கள் பாருங்க. முறுக்கம் அது வேலையிடா முறுக்கம் சம விசை தர அங்கால என்ன எழுதலாம்னு கேட்க. அந்த டி தான், அது யார்?
ரைட் ஓகே கவனிங்க நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க அதான்டா இப்ப இதெல்லாம் தெரியும் கணக்கெல்லாம் எழுத தெரியும் பட் இப்படி ஒரு கேள்வி வந்துட்டு அப்ப எப்படி ஆன்சர் இருக்கு இதுக்கு எப்படி மார்க்ஸ் இருக்கு அங்க ஒரு மார்க்ஸ் இந்த சம்பாட்டு எழுதியிருந்தா வரையறை எழுதியிருந்தா அதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க அப்ப பாருங்க எவ்வளவு தெளிவாக இருக்கு சொல்ல படிக்கிற விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக என்ன செய்வாங்க படிக்க பாருங்க மேலோட்டமா படிச்சீங்கன்னா பாடமாக்கின மாதிரிலாம் போயிட்டுருவோம் எத்தரடி பட் அந்த டி யார் ரைட் எழுது சரியா முறுக்கம் சமன் விசை தர முறுக்கம் சமன் விசை தர சுழற்சி அச்சில் இருந்தான சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம் சரியா செங்குத்து முக்கியமான ஒரு புரிவு அப்ப விசை தர சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம் விசையில பெருக்கம விசை தர சுழற்சி அச்சில் இருந்தான செங்குத்து தூரம் முக்கியமான அதாவது அதுல கவனம் சரியா அதுல கவனம் ஓகே பாருங்க நம்பர் 2 உலகம் இலக்கம் 2 அதுல என்ன காய்ச்சிருக்கான்னு பாருங்க உலகம் இலக்கம் 2 என்ன காய்ச்சிருக்காங்க பாருங்க தரப்பட்ட வரைபடத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து முறுக்கத்தின் திசையை வரையறுக்க சரியா தரப்பட்ட வடிவத்தை உமது விடைத்தாள்ல பிரதி செய்து அங்க முறுக்கத்துல திசையை வந்துட்டு வரையறுக்கு திசையை வந்துகிட்டு வரையறுக்கியா சரி பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம் பாருங்க அதுல தந்திரிக்கான ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் அந்த தூரம் வந்துட்டு ஸ்மால் ஆர் ஓகே இதுல எப்பங்கிற ஒரு போஸ் தொடலி திசையில அந்த போஸ் இருக்கிறது தொடலி திசையில அந்த போஸ் இருக்குது அப்படியே சுத்திட்டு இருக்காங்க அப்படியே சுத்திட்டு இருக்காங்க சரி பாப்போம் என்ன நடக்குது சரி பாருங்க விடைத்தாளை பிரதி செய்து முறுக்கத்தின் திசையை வரையறுக்க எப்படி முறுக்கத்தின் திசை வரையறுக்கப்படும் முறுக்கத்தின் திசை கவனமா இருக்கணும் எங்கட வலது கையில இந்த 4 விரல்களும் அது சுழல்ற திசையை காட்டுமாக இருந்தால் பெருவிரல் முறுக்கத்தின் திசை அது கோண வேகமாக இருந்தாலும் சரி கவனமா இருக்கா இந்த முறுக்கம்னு மட்டுமே இல்ல சரியா முறுக்கம் முறுக்கம் அதே போல கோண வேகம் அதே போல கோண ஆர்வம் இருக்கு கோண ஆர்வம் இது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் திசை காணும் அப்படிதான் எங்களோட வலது கையில பெருவிரல்கள் சாரி 4 விரல்களும் வலது கையில 4 விரல்களும் அந்த தட்டு சுழல் திசையை காட்டுமாக இருந்தால் பெருவிரல் முறுக்கத்தின் திசையை காட்டும் பெருவிரல் என்ன திசையை காட்டுவாரு முறுக்க எனவே பாருங்க தட்டு இந்த திசையில சுழலுமாக இருந்தால் அது அச்சுக்கு வெளிநோக்கி நான் கீழில படத்துல அச்சுக்கு வெளிநோக்கிய திசையில இந்த திசையில முறுக்கம் இந்த திசையில முறுக்கம் இந்த திசையில நினைப்பாரு முறுக்கம் வெளிப்பாடு பாருங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தா தெரியும் கவனம் எடுத்தால் போதுமானது ரைட் அடுத்த பாருங்க உரமேலக்கம் 3 எழுதுவது நான் டைம் தருவேன் சொல்றத வசனங்கள் சொல்ல மட்டும் இன்னைக்கு நோட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் பொருள் எழுதி இருக்கேன் பாருங்க முறுக்கம் அமரிக்கான ஒரு முறுக்கம் தோரிக்கான ஒரு கோவையை எஃப் ஆரின் சார்பில் எழுதுங்க சரியா முறுக்கம் தோறது ஸ்மால் ஆர் அதை கொஞ்சம் மாத்திடுங்க முறுக்கம் சரியா தோரிக்கான ஒரு கோவையை எஃப் ஆரின் சார்பில் ஆகுது ஆனா உண்மையாக அதிகமான அந்த இடத்துல கேபிட்டல் ஆரும் கண்டுபிடிக்கப்படும் கேபிட்டல் ஆரும் படத்துல ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ரைட் அதை புரிஞ்சுக்கீங்கன்னா கேள்வி வரக்கதை பண்ணாலும் தெளிவாக ரைட் முறுக்கம் சமன் எஃப் தர ஆர் எத்தர அவங்க கேள்வியில அந்த மாதிரி போட்டுருக்கீங்க அது சுமலான போட்டோம் ஓகே முழுக்கம் சமன் எத்தர இவ்வளவுதான் ஏ பார்ட் பாருங்க இந்த இசைக்கலிலனா ஏ பார்ட் செய்யறதுல எனக்கு ஒரு சிக்கலும் படாது ஏதாவது சிக்கல் பண்ணீங்களா இல்ல ரைட் ஓகே வரும் படது விஷயத்துக்கு சரியா இப்ப வாங்க அதுல இருக்கிற பி பார்ட் என்னன்னு பாருங்க அதுல இருக்கிற பி பார்ட் என்னன்னு பாருங்க பி பார்ட் சதா பாருங்க அச்சு கிடையாக இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ள 0.1 மீட்டர் ஆரையுடைய உருளையொன்றின் சரி அச்சு கிடையாக வைக்கப்பட்டுள்ள 0.1 மீட்டர் ஆரையுடைய உருளையொன்றின் அச்சுடன்
0.8 மீட்டர் நீளமுடைய லேசான கைப்பிடி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. 0.8 மீட்டர் நீளமுடைய ஒரு கைப்பிடி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. சரி பார்ப்போம். லேசான கைப்பிடி ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. உருளையை சுற்றி இலை சுற்றப்பட்டு இலையின் மற்றைய நுனி இலை கிடையாக இருக்குமாறு சுவரில் இணைக்கப்பட்டுள்ளது. கைப்பிடியின் முனையில் ஒரு 2 காட்டப்பட்டவாறு செங்குத்தாக 250 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. 250 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகிறது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? எல்லாம் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டு ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே இருக்கணும். படியில் சைடு பக்கம் கிடையாது. இதுல 6 வந்து சேவ் செய்யணும். சரியா? ரிலைஸ் சரி அவ்வளவுதான் கதை. எனக்கு கிடையாக இருக்குமாறு 3D ஷேப்ல நான் வரைஞ்சிருக்கேன். பட் அங்கேயும் இதை கிடையா வச்சு ஒரு ஸ்டாண்ட் இங்கேயும் ஒரு ஸ்டாண்டை வச்சிருப்பான். ஒரு ஸ்டாண்டை இங்கேயும் வச்சிருப்பான். கிடையா ஸ்டாப் பண்றது. ரைட் ஓகே சரியா? அப்ப இப்படி ஒரு கிடையாக ஒரு அச்சுல இப்படி ஒரு உருளையை போட்டு வச்சிருக்கான். உருளையை போட்டு இதுல சுத்திட்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை செங்குத்தாக எடுத்து ஒரு ஷோர்ல கட்டிட்டு இது வச்சிருக்கேன். இப்ப ஒரு கைப்பிடி வச்சிருக்கேன். அப்படி கிறுக்கிற மாதிரி இந்த ஷேப்ல சுத்துற மாதிரிக்கு அந்த சின்ன மெஷின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஷேப்ல வச்சிருக்கேன். சரிப்பா? அச்சாணி ஒப்பமானது. அங்க இருக்கிற அச்சாணி வந்துட்டு ஒப்பமானது. எந்த விதமான ஒரு ஆய்வு இல்லை. அச்சாணி ஒப்பமானது எனக்கொன்று இச்சந்தர்ப்பத்தில் உருளை சுழலாமல் நிலையாக இருக்குமாயின் இலையில் உள்ள இழுவையை காண்பன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மள என்ன கேஸ்னாடா இந்த உருளை வந்துகிட்டு உருளாம இந்த சந்தர்ப்பத்தில் நல்லா 250 போர்ஸ் கொடுக்குற டைம்ல இது உருளாம இருக்குமா இருந்தா இங்க இலை இறுகிருப்பார். அப்படியா? இலைக்கு வந்துட்டு என்ன செஞ்சீங்க? இறுகிரு சில வரையிலாக நல்லா கவனிங்க. அச்சாணி ஒப்பமானது எனக்கு உண்டு இச்சந்தர்ப்பத்தில் உருளை சுழலாமல் நிலையாக இருக்குமாயின் இலையில் உள்ள இழுவையை காணும். சரி அப்ப இதுல கவனிங்கடா. இப்ப இந்த இடத்துல இலை வந்துகிட்டு என்ன இந்த ஷேப்ல பிடிச்சு இழுத்துட்டு இருந்திருப்பார். எனவே இந்த இடத்துல என்னன்னா உருளையின் சமநிலைக்கு இப்படி கதைக்கலாம். உருளையின் சமநிலைக்கு நம்பர் 1 கிளாஸ் ஜாயின் பண்றாலும் தயவுசெய்து என்ன செய்யணும், அவனோட மைக்கை வந்துட்டு என்ன செய்ய பண்ணிட்டே இது பண்ணுங்க. சரி கவனிங்க. உருளையின் சமநிலைக்கு உருளையின் சமநிலைக்கு
இதுல என்ன கேஸ்னா இப்ப இந்த போர்ஸை இந்த திசையில கொடுத்தோன்னா இவர் இந்தியாவில பக்கம் உருளை எத்தடிக்கணும் அப்படிதான். இது வந்துட்டு என்ன செய்யணும், இந்த போர்ஸை கொடுக்கறதால இவர் வந்துட்டு இந்த ஷேப்ல உருளை எத்தடிக்கணும். ஆனா இலை வந்துட்டு இந்த ஷேப்ல எடுத்துட்டு அப்ப அந்த எதிர்க்கிற மாதிரி இந்த ஷேப்ல அவரு கொடுத்துட்டீங்க. சில வைக்காதீங்க, இதுல கவனமா இருக்கணும். நீங்க பாருங்க, இந்த போர்ஸ கொடுத்து கிறுக்கிறத அவர் என்ன செய்யற அடுத்த சைட்ல இது பண்ணிட்டு நான் கைப்பிடியால பிடிச்சி இப்படி கிறுக்கிறத இல்லை வந்து இங்க பகிர்ந்துட்டீங்க. அப்ப உருளையின் சமநிலைக்கு இந்த கைப்பிடியில கொடுக்கப்படுற விசையினால உருவாக்குற முறுக்கம் அங்க இருக்கிற இலையில தொழிற்படுற இழுவையின் காரணம் ஒரு முறுக்கத்துக்கு என்ன அறிக்கணும் சமன். அவன் என்ன சொல்ல வாரான்னா, ஏன் அந்த இடத்துல அச்சாணி வந்து கெட்டு ஒப்பமானதுன்னா இயக்கத்தை இப்ப உதாரணம் இந்த போர்ஸ கொடுத்து நாங்க இங்க கிறுக்க எத்தனைக்கிற டைம்ல சரி எல்லாரும் சுழியாக கிறுக்க எத்தனைக்கிற டைம்ல இலையோட சேர்த்து அச்சாணிக்கும் ஒரு உராய்வு செய்யிருந்தா இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி அங்க ஒரு முறுக்கம் கொண்டு இருக்கும். பட் அதை நீங்க கணக்குல எடுக்கலாம். என்ன செய்யறாங்கன்னா அப்படி ஒரு ஆள் இல்ல, அதை நீங்க கணக்குல எடுக்கணும். மிக தெளிவான ஒரு சில விளையாடுகிறது. அப்ப ஏன் எதுக்குங்கிற காரணங்களை தெளிவாக விளைவிக்கும். அப்ப இதுல பாருங்க, இடம் சுழியான இந்த முறுக்கத்தை வளம் சுழியான முறுக்கம் என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணும். இடம் சுழியான முறுக்கம் பாத்தீங்கன்னா 250 நியூட்டன். சரி, 250 நியூட்டன் தர அங்க இருக்கிற தூரம் முறுக்கத்துக்கான சாப்பாடு விசை தர சுழற்சி அச்சு பற்றி அந்த விசைக்கான செங்குத்து தூரம். அப்ப இந்த இடத்துல 250 நியூட்டன்னா அதுக்கு செங்குத்தா கைப்பிடியில செங்குத்தா கொடுக்கப்படாது சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற தூரம் எத்தனை? 0.8 வரும். புரியுதா? 0.8. இது சமன். அங்க இருக்கிற போர்ஸ் T, இது இலை வந்துட்டு உருளையின் மீது சுற்றப்பட்டதால அந்த போர்ஸுக்கு செங்குத்தான தூரம் அது 6 ஆയിരിക്കും. 0.1 ஆയിരിக்கும். 0.1 சில வழியில இருக்கிறது. எனவே பாருங்க 0.1 ஜால கொண்டு போய் இது பண்ணி விட்டீங்கன்னா T சமன் 250 தர 0.8 கீழ் 0.1 ரைட்டா? ரைட். அப்ப மேலுக்கு 8 தான். 250 தர 8 டைம் கழிச்சலாம். T இது அசல் எது 2000. எஸ், ஓகே, வெரி குட். 2000 கிடைக்காது. அத பெருக்கிய பார்த்து 250 4,000 கிடைக்காது. சரி, பாப்போம். அடுத்த விஷயம் வரும். சரியா? இழுவையை காணும். பாருங்க, இலையின் வில் மாறிலி 4 தர 10 நியூட்டன் மீட்டர் ஆகி இலையின் நீட்சியை காணுங்க. சரி, ஓகே. இப்ப இலையின் மீது தொழிற்படுற போர்ஸ் தெரியும். அங்க இருக்கிற வில் மாறிலியை தந்திருக்காங்க. ஹூக்கின் விதியின்படி என்ன? ஹூக்ஸ் லா என்ன சொல்லுது? அங்க இருக்கிற விசை வந்துட்டு யாருக்கு நேர் சமன்? நீட்சிக்கு நேர் சமன். எனவே F சமன் K. அது சின்ன கதை. F சமன் K. அப்ப இதுல 2000 சமன் K க்கு பதிலா பாருங்க பர்மனன்ட் தந்திருக்காங்க. எத்தனடா? 4 தர 14 தர E. ரைட்டா? அப்ப இதை சுருக்கி விட்டா இவர் ஒரு முறை, இதுல 5. எனவே E சமன் இதுல 2 இதுல 2. அப்ப 5 தர 10 மீட்டர் வரும். 5 சென்டிமீட்டர். சரி, அங்க நீட்சி வந்துட்டு 5 சென்டிமீட்டர். இடையில ஏற்பட்டிருக்கிற நீட்சி வந்து 5 சென்டிமீட்டர். சரி, ஒரு கதை தான். கொஞ்சம் தெளிவா வழங்கிறது தெளிவாக வழங்கி நோட் பண்ணுவாங்க டைம் காரணம். சரி, நம்பர் 3, நீட்சியை காண்பதற்கு நீ பாவித்த விதியை கூறு. என்ன விதி? ஹூக்கின் விதி. என்ன? ஹூக்ஸ் லா. ரைட், ஓகே. நம்பர் 3, ஹூக்கின் விதி. விதி எழுதிவிட்டா நல்லது. ஹூக்கின் விதி என்ன சொல்லுது? விகித சம எல்லைக்குள்ள நிறைக்கிற வழங்கப்பட்ட விசையானது அந்த நீட்சிக்கு நேரிப்பதை நேர் விகித சமன். அது கொடுத்து போடலாம். ரைட், ஹூக்கின் விதின்றது பொதுமானது. சரி, அது விளங்கி எடுக்கின்றன. சரி, 4வது, நீட்சியின் போது இலையில் சேமிக்கப்பட்ட சக்தியை காணும். எஸ், மீளியல் அழுத்த சக்தி. போர்டு நல்லா கவனிக்க. சரியா? நம்பர் 4, புறமேலக்கம் 4 இந்த இடத்துல இது பண்ணணும். ரைட், ஓகே. புறமேலக்கம் 4 நம்பர் 4, மீளியல் அழுத்த சக்தி, இலையில் சேமிக்கப்பட்ட சக்தி. சரியா? எங்களுக்கு தெரியும்னா இந்த இடத்துல இலையில சேமிக்கப்பட்ட சக்தி 12 FE சமன்பாடு.
பட் இந்த இடத்துல போர்ஸ நாங்க பிரதிட்டாலும் சரி, நிச்சயம் பிரதிட்டாலும் சரி, அங்க இருக்கிற பெருமாளே அவங்க தந்ததானே, நிச்சயம் நாங்க கண்டதானே, இதை பயன்படுத்தினாலும் சரி, அல்லது எஃப் சமன் கே கொண்டு வந்து பிரதிட்டாலும் சரி, எஃப்க்கு பதிலா கே இன்னொரு சமன்பாடு தெரியுதா, இதை கொண்டு வந்து இதுல பிரதிட்டா ஹாஃப் எஃப்க்கு பதிலா கே இன்டு இன்டு வரும். அப்ப என்ன வர போறாரு, ஹாஃப் கே ஸ்கொயர் வரும். ஹாஃப் கே ஸ்கொயர் கொண்டு அப்படியே பிரதியிடு. 1 × 2 தர கேக்கு பதிலா 4 தர 14 தர இவருக்கு பதிலா இந்த நிர்ச்சிக்கு பதிலா என்னது பிரதியிடுவீங்க, நிர்ச்சிக்கு பதிலா எஸ் நிர்ச்சிக்கு பதிலா 5 தர 10/2 முழுவதையும் வர்க்கம், முழுவதையும் வர்க்கம். ரைட், டகண்டது இது பண்ணிடுவோம். சரி, அதை சுருக்கிடுங்க. ரைட், நீங்க என்ன செய்யலாம்னா கோல்டரி ராவலை நோட் பண்ணி எடுக்கலாம். நோட் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறார்கள் கடைசி விட என்னங்கிறத இது சொல்லுங்க. டக்குனு நோட் பண்ணி ஏ பார்ட் பி பார்ட் எல்லாத்தையும், ஏ பார்ட் பி பார்ட் எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க, அவசரமே இல்லை. தெளிவாக எல்லாத்தையும் விளங்கி எடுக்கலாமா, தெளிவாக எல்லாத்தையும் விளங்கி எடுக்கலாம். எழுதி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இறுதி விடை ஆன்சரை சொல்லுங்க. என்ன அப்பா நான் பேசலங்கதா, அப்பா ரைட் ஓகே. லாஸ்ட் என்னோட விட கடைசி என்னோட வந்து நான் தான் நோட் பண்ணியாச்சா? ரைட் ஓகே, டக்குனு எஸ் வெரி குட். பாத்திமா 50.
50 நியூட்டனோட ஜூலாடா சக்தி தானே. 50 ஜூல் வருமா? 50 ஜூல் சக்தி தானே வெளி சேமிக்கப்பட்ட சக்தி 50. ரைட், ஓகே, வெரி குட். நோட் பண்ணி முடிஞ்சா அடுத்த விஷயத்தை பேசலாம். சரியா? இப்போ வாங்க சி பார்ட். இப்போ வாங்க சி பார்ட். ரைட், ஓகே, வெரி குட். சரி, கவனிங்க. இப்போ ஒரு சி பார்ட் கவனிங்க. சி பார்ட் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரியா? மேலே தரப்பட்ட கேள்வி வாசிக்குமே. மேலே தரப்பட்ட பொறிமுறையானது உழவு இயந்திரத்திற்கு இணைக்கப்பட்டு இழுத்துச் செல்லும் வண்டியின் படகை இழுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. சரியா? உழவு இயந்திரத்தோட இந்த பொரிய என்ன செஞ்சு பொருத்தி வச்சுட்டு ஒரு படகை வந்துட்டு இழுத்து செல்றதுக்கு இது பயன்படுத்தலாம். படகை வந்துட்டு இழுத்து செல்றதுக்கு பயன்படுது. ரைட், ஓகே. சரி, பார்ப்போம். வண்டி படகை இழுத்து செல்வதற்கு பயன்படுகிறது. இலையானது உருளையில் சுற்றப்பட்டு படகில் கட்டப்பட்டுள்ளது. படகை இழுத்து செல்லும் வண்டியின் மீது இப்படகை இழுப்பதற்கான மனிதன் ஒருவன் கைப்பிடிக்கு ஒரு மூண்டில் காட்டியவாறு 500 நியூட்டன் விசையை பிரயோகித்தார். அந்த போர்டை வந்து இழுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா 500 நியூட்டன் போர்ஸை கொடுத்துக்கிறாங்க. பாப்போம். மனிதன் ஒரு படகை இழுத்து செல்லும் வண்டியின் மீது இப்படகை இழுப்பதற்கான மனிதன் ஒருவன் கைப்படி ஒரு மூண்டில் காட்டியவாறு 500 நியூட்டன் விசையை பிரயோகித்தார். உருளையின் அச்சில் ஏற்படும் உராய்வு முறுக்கம் 5 நியூட்டன் மீட்டர் ஆகும். உராய்வு முறுக்கம் வந்துட்டு 5 நியூட்டன் மீட்டர் ஆகும். சரி, ஓகே, பார்ப்போம். இதன் போது வண்டி இயங்காதெனின் படகின் மீது இழையினால் ஏற்படுத்தப்படும் இழு விசையை காண்போம். இதன் போது வண்டி இயங்காதெனின் படகின் மீது இழையினால் ஏற்படுத்தப்படும் இழு விசையை காண்போம். சரி, ஓகே, பாப்போம் என்ன. சரி, கவனிங்க. நிறைய ஒரு கதை ஒன்று சொல்லி விட்டுக்கான பெரிய ஒரு கதை உண்டு. பாப்போம் அதை எப்படி கதைக்க போனாங்க. சரி, அந்த சி பார்ட் என்னங்கிற விஷயத்த பார்ப்போமா? சி பார்ட் என்னங்கிறத பார்ப்போம். நான் ஒரு தப்பா ஒரு படத்தை இந்த இடத்துல தெரிவிக்கிறேன். தப்பா ஒரு படத்தை நமக்கு தெரியும். சரி, முதலாவது அது என்னத்துக்கான அந்த பொறி பயன்படுதுன்னு அதனால தேவை. சும்மா ஒரு பொறி கேள்வி ஒன்று தந்துருக்காங்க. அங்க இருந்து நீங்க என்னத்தை விளங்கிட்டீங்க? அந்த பொறியில இருந்து என்னத்தை விளங்கிட்டீங்க? அதோட நான் கேட்கிறவங்க ஏன் இப்படி ஒரு செட்டப் உருவாக்கிறீங்க?
என்னத்துக்கு இப்ப பொறியோட வச்சிருக்கீங்க? இதுக்கு மேல பி பார்ட்ல நீங்க என்னத்தை கண்டீங்க? அதுல என்னடா கலைஞர் என்ன தெரியுமா? கைக்குடியில 250 நியூட்டன் கொடுத்து இலையில எத்தனை நியூட்டன் எடுத்துக்கிறார்? 2000 நியூட்டன் எடுத்துக்கிறார். 2000 நியூட்டனை எடுத்துக்கிறார். பெரிய ஒரு சிறிய ஒரு விசைய கைப்பிடியில கொடுத்து 250 கொடுத்து அங்க 2000 நியூட்டனை இலையில எடுத்துக்கிறார். இலையில எடுத்துக்கிறார். அப்ப சிறிய ஒரு அதான் திருப்பம் இணை சமன்மன் கதைகள் அதுதான் நடந்துட்டு இருக்க மாதிரி. அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளங்கிடுது. சும்மா இப்ப என்ன ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, கேள்விகள் வந்துட்டு இப்ப பி பார்ட் வந்துட்டு தொடர்பு இல்லாம தர மாட்டாங்க. இப்ப சி பார்ட்டோட ஏன் அதை தொடர்பா தந்தானுங்கிறத விளங்கிக்கிறேன். விளங்க சொல்லுது பெரிய ஒரு விஷயம் கொடுத்து அதை பாட்டுறதுக்கு நாங்க கைப்பிடியில என்ன செய்ய போறீங்க? சிறிய ஒரு போஸை கொடுக்க போறீங்க. சிறிய ஒரு போஸை கொடுக்க போறீங்க. ஓகே, இதான் கைப்பிடி வைங்க. இல்ல அந்த கைப்பிடி இப்படி இங்கே 500 நியூட்டன் 500 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, பாப்போம் என்ன நடக்குது. ஆனா அதையே புரியுதுன்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்ப திரும்ப நான் வாசிக்க பாருங்க. இப்ப படத்தை பார்த்துங்க. மேலே தரப்பட்ட பொறிமுறையானது, மேலே தந்திருக்கிற தீபாவளி சந்திக்கிற பொறிமுறையானது உளவு இயந்திரத்துக்கு இணைக்கப்பட்டு அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு உளவு இயந்திரத்துக்கு இணைக்கப்பட்டு இழுத்து செல்லும் வண்டியில் படகை இழுப்பதற்கு பயன்படுத்தப்படுது. படகை இழுக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்களா? இலையானது உருளையில் கட்டப்பட்டு படகில் கட்டப்பட்டுள்ளது. இலையானது உருளையில சுற்றப்பட்டு படகில் கட்டப்பட்டுள்ளது. படகை இழுத்து செல்லும் வண்டி மீது இப்படகை இழுப்பதற்கான மனிதன் ஒருவன் கைப்பிடி ஒரு மூண்டில் காட்டியவாறு 50 நியூட்டன் விசையை கொடுக்க 50 நியூட்டன் விசையை செய்யறாரு கொடுக்கார் பிரயோகிக்கின்றான். உருளையின் அச்சில் ஏற்படும் உராய்வு முறுக்கம், உருளையின் அச்சில் ஏற்படுற உராய்வு முறுக்கம் 5 நியூட்டன் மீட்டர் ஆகும். இதன் போது வண்டி இயங்காதனின் படகின் மீது இடையினால் ஏற்படுத்தப்படும் இழுவிசையை காணும். என்ன வந்துச்சு பாருங்க, எப்படி காணும்? இழுவிசையில பருமனை காணும்னா நீங்க எப்படி காணும்? இழுவிசையில பருமனை காட்டுறேன். இப்ப நான் சொல்ல விஷயத்த நல்லா காணும். இப்ப இதை நான் சுழல முற்படுத்தணுமாக இருந்தால் சரி, 500 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த திசையில கொடுக்கணுமா? நல்லா விளங்கிக்கிறேன். சில விஷயத்த நல்லா படிச்சு சரியா. 500 நியூட்டன் ஃபோர்ஸ் நான் கைப்பிடியில இந்த திசையில கொடுக்கணுமாக இருந்தால் இந்த உருளை என்ன செய்யும்னா இடம் சுழியாக சுழல எத்தனைக்கும். சரியா பிள்ளையா? இடம் சுழியாக சுழல எத்தனைக்கும். அப்படிதான். அப்ப அதை மறுக்கிற மாதிரி இந்த விலையில இருக்கிற இழுவை இந்த ஷேப்ல இருக்கு. அதே நேரம் பாருங்க, எங்க இடம் சுழியாக எத்தனைக்கிற இந்த டைம்ல அங்க இருக்கிற உராய்வு முறுக்கம் சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற மாதிரி. அப்ப அச்சாலை பற்றி இவர் இங்க சுழல ஸ்டார்ட் பண்ணினா அந்த அச்சாலையில முறுக்கம் எங்கால உராய்வு முறுக்கம் அதுக்கு எதிராக. எனவே அவரும் இந்த திசையில அங்க இருக்கிற முறுக்கம். ஆனா என்ன செய்யல? தொகுதி இயங்கல. தொகுதி என்ன செய்யல? இயங்கல. திருப்பையும் சமநிலையில அது சீப்பா நேரடியாக போன சமநிலை. சமநிலை சரியா? நல்லா கவனிங்க. 500 தர 0.8 இது சமன். எதிர்க்க போறாரு T தர 0.1 சக 5. இப்ப 5 வரும். ஏன் விளங்கிட்டோம்? கவனமா இருக்கணுமா? அப்ப கைப்பிடியில கொடுத்து நாங்க இஞ்சால இயக்க முற்படுத்துறீங்க, சுழல முற்படுத்துறீங்க. அப்ப அவரை எதிர்க்கிற மாதிரி தான் உராய்வு முறுக்கம் தொழில் என்று அதே நேரம் விலையில் இருக்கிற இழுவை நடக்குது. இவர சமநிலை இந்த பொறியின் சமநிலைக்கு பாத்தீங்கன்னா இஞ்சால சைடுல T, இஞ்சால சைடுல உராய்வு முறுக்கம், வடம் சொல்லியாக உராய்வு முறுக்கமும் நிலையில இருக்கிற இழுவையின் காரணமாக உருவாகும் முறுக்கமும் அதை எடுத்துட்டு நாங்க கைப்பிடியில கொடுக்குறது. அவ்வளவுதான் அங்க இருக்கிற கதை. எனவே நம்மளுடைய கீதான் கேள்வி. பாருங்க, இதால சைபரால பெருக்கி விடுங்க. 8 8 40 400 இது சமன்
டி தர 0.1 சக 5 அப்படிதானே? இங்க 5 கூட்டு படிச்சா வந்து கழிவிட போகுது. அப்ப டி தர 0.1 சமன் 395 அதனால போனீங்கன்னா டி சமன் 395 நியூட்டன். சரி, அப்ப இளைய வந்து என்னது 3950 நியூட்டன். 3950 நியூட்டன். ரைட், ஓகே. சி பார்ட் எழுதுறது அவ்வளவுதான். நோட் பண்ணிடுங்க, நல்லா விளங்கிடுங்க. ஹபீஸா, இந்த கேள்வி விளங்கிட்டடா? ஹபீஸா, உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கிட்டான்னு கேட்டு. எஸ், ஓகே, வெரி குட். நல்லா விளங்கிட்டா? பாத்திமா, உங்களுக்கு விளங்கிட்டா? டேய் இஸ்மத், விளங்கிட்டா? கேள்வி விளங்கிட்டா இஸ்மத்? இஸ்மத், நான் பேச விளங்க போது அவனுக்கு. ரைட், ஓகே. கேள்வி விளங்கிட்டாடா? சரி, ஓகே, வெரி குட் இஸ்மத். நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி முடிஞ்சாச்சுங்களா? நோட் பண்ணி முடிஞ்சா அடுத்த டீ பாட்டு இருக்கும். சூப்பர், நோட் பண்ணி முடிஞ்சா செல்லுங்க, அடுத்த விஷயத்துக்கு நான் நோட் பண்ணியாச்சா? அதான். எஸ், ஓகே. சரி, இப்ப வாங்க டீ பாட்டு கேள்வி. சரியா? இப்ப வாங்க டீ பாட்டு. நல்லா விளங்கிடுங்க. கேள்விகளை நல்லா கவனம் பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் லைன்ல விழுந்துட்டோம்னா சரி, திரும்ப திரும்ப செய்யும். மாடல் கேள்வி, பாஸ் பேப்பர் கேள்வி, பாஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இன்ஷால்லா செய்யணும். நான் டியூட் தவிர அது தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகலாம். சரி, இப்ப டீ பார்ட் பாருங்க. சரி, क्यों இருக்கிற அந்த டீ பார்ட் தலையை பண்ணுங்க. பாருங்க, மேலுள்ள விசையை மனிதன் பிரயோகிக்கும் சந்தர்ப்பத்தில் படகு மாறாக்கதி 0.25 மீட்டர் செகண்ட் -1 வண்டியை நோக்கி வருகின்றது. சரியா? அப்ப மேலுக்கு என்ன செய்யறாங்கன்னா, மேலே விசையை மனிதன் பிரயோகிக்கும் சந்தர்ப்பத்தில் படகு மாறாக்கதி 0.25 மீட்டர் செகண்ட் -1 வண்டியை நோக்கி வருகின்றது. கேட்க பாப்போம் என்ன சொல்றாங்க. இப்படகு இழுக்கும் இலை கிடையாகவே உள்ளதென கொண்டு படகின் மீது தொழிற்படும் உராய்வு விசையை காண்போம். படகின் மீது தொழிற்படும் உராய்வு விசையை காண்போம். சரி, நான் சொல்ற விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்ப இலை வந்துகிட்டு எப்போதும் கிடையாது. நான் ரஃபா அந்த படத்தை இருக்கிறேன்னு சொல்ற விஷயத்த பாருங்க.
சரி, அவர்கள் தரையில வச்சுதான் இதை இழுத்துட்டு இருக்காங்க, தரையில வச்சுதான் இழுத்துட்டு இருக்காங்க இந்த படகு. ஆனா படைக்குள்ள வந்துகிட்டு இருக்கிற அந்த இலை இந்த ஷேப்ல இருக்குது, கட்டி இழுத்துருக்காங்க. சரியா, இதுல வந்துகிட்டு அந்த போஸ் வந்துகிட்டு எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சோம், 3950 நியூட்டன். 50 நியூட்டன் தானே. அந்த போர்ஸை கொடுத்து இழுக்கும் போது இந்த படகு என்ன செய்யுதுன்னா அந்த இயந்திரத்தை நோக்கி 0.25 மீட்டர் செகண்ட் மைனஸ் வருது. அப்போ ஒரு படகின் மீது ஒரு போர்ஸ் தொழிற்படுவது, இயக்க திசையில ஒரு விசை வந்து தொழிற்படுவது இருந்தும் அந்த விசை தொழிற்பட்டு இந்த துணிக்கை அல்லது இந்த உடல் மாறா வேகத்துல பயணிக்கணுமாக இருந்தால் அங்க இருக்கிற விளைவு விசை என்ன அறிக்கணும், விளைவு விசை என்ன அறிக்கணும், 0 அறிக்கணும். அப்ப நாம படகின் மீது இயக்க திசையில 3950 நியூட்டன் கொடுத்தா அந்த தொழிற்படுற உராய்வு விசையும் எத்தனை நியூட்டன், 3950 நியூட்டன். ஏனென்று விளைவிட்டாடா. அப்ப நம்பர் 1 ரைட். அப்ப சும்மா கேள்விதான். F சமன் உராய்வு விசை F சமன் 3950 நியூட்டன். ரைட். நம்பர் 3 உராய்வு காரணமாக சக்தி இழப்பு வீதத்தை காண்க. சரியா, உராய்வு விசையை காண்கன்னு சொல்லியாச்சு, உராய்வு விசையை கொடுத்தாச்சு. அடுத்து கேட்காங்க உராய்வு காரணமாக சக்தி இழப்பு வீதத்தை கேட்காங்க. அது என்ன சக்தி இழப்பு வீதம், என்ன கேள்வி பிரசாத்? சக்தி இழப்பு வீதம் வலு, என்ன கேள்வி? வலு. எனவே கவனிங்க, பவர் P சமன் F into V. சரியா பிள்ளையா? மாறா வேகம், அதன் மீது தொலைப்படுற விசை, இயக்கத்துக்கு எதிராக அப்ப இழுக்கிற வீதம் அது. அப்ப இங்க பாருங்க 3950 தர 0.25 என்ன 2 பெருக்கெடு நம்ம என்ன விட வரும் 987 சமயம் ரைட் 987.5 வாட். சரி, இழப்பு வீதமா, இழப்பு வீதம், சக்தி இழப்பு வீதம் வலுக்கு. நம்பர் 3 பாருங்க, தரைக்கும் படகுக்கும் இடையிலான உராய்வு குணகம் 0.2 ஆகின் படகின் திணிவை காண்க. சரியா, அவருக்கும் இவருக்கும் இடையிலான தரைக்கும் படகுக்கும் இடையிலான உராய்வு குணகம், இங்க இருக்கிற உராய்வு குணகம் மியூ வந்துகிட்டு 0.2 ஆகின் படகின் திணிவை காண்க. படகின் திணிவை காண்க. என்ன வரும் திணிவு? F சமன் mu into R. F சமன் mu into R. F சமன் mu mg என்று வரும். வரேன் திணிவுதானே கேள்வி நிறைய இல்ல, mg. எனவே m சமன் F over mu into g வரும். ரைட். F பெர்மனன்ட் தெரியும் 3950 into mu தெரியும் 0.2 தர 10. 0.2 தர 10. 3950 into 2 வரும். சுருக்கி விட்டா 1 18 9 சாரி 7 சரியா 1975 கிலோகிராம். 1975 கிலோகிராம். ரைட், அவ்வளவுதான் இருக்காது. சரியா, ரைட். ஓகே, அதான் டி பார்ட் முடிஞ்சு. டி பார்ட் முடிஞ்சு. வரும் இ பார்ட். சரியா, டி பார்ட் அவ்வளவுதான். இதுவரைக்கும் கஷ்டப்படலடா, ஒவ்வொரு கேள்விகளும் தெளிவாக விளங்கினீங்க என்ன விஷயம். அப்போ வரும் அடுத்த இ பார்ட் வரும். இ பார்ட் என்ன சொல்றாங்க? இ பார்ட் என்ன சொல்றாங்க? மனிதன் கைப்பிடி மீது பிரயோகிக்கும் விசையை விலக்கிக் கொள்ளும் கடத்தில் இலை அறுக்கின்றது. சரி, என்ன சொல்றாங்க? அதுல இருக்கிற அந்த போசம் வந்துட்டு, அந்த மனிதன் வந்துகிட்டு கொடுத்திருக்கிற அந்த போசம் வந்துகிட்டு விடுற சந்தர்ப்பத்துல இலை என்ன செய்யலாம்? அறுபடுறது. இலை வந்துட்டு என்ன செய்யலாம் பாருங்க. மனிதன் கைப்பிடி மீது பிரயோகிக்கும் விசையை விலக்கிக் கொள்ளும் கடத்தில் இலை அறுக்கின்றது. இலை அறுகின்றது. பாப்போம். நம்பர் 1 உருளையின் அச்சு குறித்து சடத்துவ திருப்பம் 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் ஆகி
இழை அறுபடும் கணத்தின் பின்னர் உருளையின் கோண அமர்முடுகளை காணும். உருளையில கோண அமர்முடுகளை காணுங்க. விளங்குதா என்ன நடக்குதுன்னு விளங்குது. இங்க பாருங்க, இதான் இருக்கிற கதை. சரியா போட நல்லா பாருங்க. நான் சில விஷயத்த நல்லா படிச்சுட்டு இதுதான் கொண்டாந்த பொறி. சரியா இதுல போஸ் வந்துகிட்டு இந்த திசையில கொடுத்துருக்காங்க. எத்தனை 3 9 5 0. விளங்குதா? இதுல கைப்பிடியில வந்துகிட்டு என்ன செய்யறான், இங்க இருக்கிற திசையில கைப்பிடியில இந்த திசையில 500 நியூட்டனை கொடுத்துட்டு இருந்தான். 500 நியூட்டனை கொடுத்துட்டு இருந்தான். விளங்குதா சொல்றது? இது 0 சென்டிமீட்டர், அது 0 மீட்டர். எல்லாத்தையும் பார்ப்பேன். இது வந்துகிட்டு 0.1 6. இது வந்துகிட்டு 0.8 மீட்டர்ல இருந்துச்சு. சரி 0.8 மீட்டர். இப்ப என்ன நடக்க போகுதுன்னா நல்லா கவனிங்க. மனிதன் கைப்பிடி மீது பிரயோகிக்கிற இந்த விசையை விலக்கிக் கொள்ளும் கணத்தில், அதாவது கைப்பிடியில இருந்து அவர் என்ன செய்யற கையை எடுத்துக்கிறாங்க, போர்ஸை வந்துட்டு இல்லாமல் செய்யறாங்க. பாருங்க, விலக்கிக் கொள்ளும் கணத்தில் இழை அறுக்கின்றது. இழை வந்துட்டு என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல அருளப்படுற இழை அருந்தா, இழை அருந்தா சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல விஷயம் அந்த இலையின் மீது இழுவிசை இருக்குமா? இலை அருந்த கணத்துல அந்த இலையின் மீது இருந்த இழுவை இடிப்பாரா? இல்லை. சென்ற விடைகள் அறிகிறது அருந்துட்டேன். ஓகே, சரி பார்ப்போம் என்ன நடக்கிறது. விளக்கிக் கொள்ளும் கணத்தில் இலை அருளுகின்றது. இப்ப முதலாவது கேள்வி, உருளையின் அச்சு குறித்து சடத்துவ திருப்பம். இந்த உருளையில அச்சு குறித்து சடத்துவ திருப்பம் ஐ வந்து எடுத்து தந்திருக்காங்க. சரியா 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் என்று தந்திருக்காங்க. 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் என்று தந்திருக்காங்க. சரி ஓகே பாப்போம். ஆயில் இழை அறுபடும் கணத்தின் பின்னர் உருளையின் கோண அமர்முடுகள் கேள்வி. உருளையில கோண அமர்முடு செல்லாம் என்ன நடக்கும். சரியா இழை அருங்க பாருங்க. நான் சொல்ற விஷயத்துல நல்லா கவனமா இருக்கேன். நான் இந்த திசையில கைப்பிடியில போச கொடுத்துட்டு நான் விடுற இந்த டைம்ல இங்க இலை அறந்துச்சு. இந்த இந்த இலை என்ன செய்யுது, அருளுது. நான் இங்க போச கொடுத்துட்டு இருக்கிற டைம்ல இந்த இலை அருளுது. அருந்தவுடன் என்ன செய்வார்னா இவர் இஞ்சால இயங்க முற்படுவார். எங்களை முற்படுவாரே இஞ்சால. இந்த கணத்துல நான் எடுக்கிற கணத்துல இந்த திசையில இயங்க முற்பட போறார். அப்ப இயங்க முற்பட்டாடா எங்களுக்கு தெரியும், இலையா இருந்தாலும் சரி, நீங்க கையில இருந்த போஸ்ட் எடுத்தாலும் சரி, அந்த 2 விஷயம் விதிக்க போறது 500 விதிக்க போறதுல 3980 நியூட்டன் விதிக்க போறது. ஆனா அவரால் இருப்பார் யாருன்னா உராய்வு முறுக்கன் விதிக்கும். உராய்வு முறுக்கன் விதிக்கும். சென்ற வலையில அந்த டைம்ல அந்த இடத்துல இருக்கிற அந்த உராய்வு முறுக்கம் 5 நியூட்டன் மீட்டர். எனவே இதுக்கு நாங்க முறுக்கத்துக்கான சமன்பாடை பயன்படுத்தினால் தோர் சமன் ஐ அல்பா சமன் ஐ அல்பா. இந்த இயக்கத்துக்கு எதிராக உராய்வு முறுக்கம் தொழிற்பதற்காக இந்த இடத்துல -5 வரும். சரியா பிள்ளையாடா? ரைட். இது சமன் இயக்க திசைக்கு நான் பயன்படுத்துறேன். அல்பா வந்து கேட்டு 2 தர சாரி ஐ வந்து 2 தர அல்பா. எனவே அல்பா சமன் -2.5 ரேட் செகண்ட் -2. ரைட்டா? 2.5 ரேட் செகண்ட் -2 அமர்வுகள் கோண அமர்வுகள் கேள்வி. கோண அமர்வுகள் கேள்வி. அடுத்து சொல்றாங்க, இந்நேரத்தில் சுழற்சிகளின் எண்ணிக்கையை காணும். பை சமன் 3 அடிகள். இந்த நேரத்துல சுழற்சிகள எண்ணிக்கையை கேட்டாங்க. என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. சுழற்சிகள எண்ணிக்கை கேள்வி என்ன செய்ய போறீங்க? சுழற்சிகள் எண்ணிக்கை கேள்வியாக வந்தா நம்ம என்ன செய்யலாம்? இது ஒரு இப்ப ஒரு விளக்கம் முடிஞ்சு ஒரு விளக்கம் 2. சுழற்சிகள் எண்ணிக்கை கேள்வியாக வந்தா என்ன செய்யலாம்?
சொல்லுங்க இதுதான் அண்ணி. சுழற்சிகள் எண்ணிக்கை என்ன செய்யும்? கோணத்தை கண்டுட்டு 2π கோணத்தை கண்டுட்டு என்ன செய்யும்? சொல்லுங்க இப்ப பாருங்க, உங்களோட கேள்வி வந்துட்டு என்னன்னா, இந்நேரத்தில் சுழற்சிகளின் எண்ணிக்கையை காணும். இந்த நேரத்துல சுழற்சிகள் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சுழற்சிகள் எண்ணிக்கை. நான் என்ன செய்யறேன்னா, இந்த டைம்ல அதாவது அவரு அமரனுடைய ஓய்வு நிலைக்கு வார நிலை, ஓய்வு நிலைக்கு வார இறுதி வேகம் வந்துகிட்டு 0 ஆகிற கோணம் 0 ஆகிற நிலையில இவர் வந்துட்டு முழுமையாக சுழன்ற கோணம் என்னன்னு கேள்வி. முழுமையாக சுழன்ற கோணம் என்று கேள்வி. விளையாட சொல்ற. அப்ப நான் என்ன செய்யறேன்னா, இங்க பாருங்க, சில விஷயத்த பாருங்க. இந்த சமன்பாடுக்கு இதை பயன்படுத்துறேன். ஒமேகா வர்க்கம் சமன் ஒமேகா நாட் வர்க்கம் சக 2 ஆல்பா தீட்டா. v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as. தீட்டாவை கண்டுபிடிச்சா அதை 2π ஆல் பிரிச்சு விட்டாச்சு. ரைட், ஓகே. அப்ப இது ஓய்வுக்கு வரணுமாக இருந்தால் இறுதி கோண வேகம் 0. சரியா? இப்போ உங்களுக்கு சவால் ஆரம்ப கோணம். சொல்லுங்க, ஆரம்ப கோணத்தை எப்படி காணலாம்? வெரி குட். v சமன் r ஒமேகா. என்ன நான் பேசுறதுகள் விலங்குலன்னா கொஞ்சம் என்ன செய்யுங்க, டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. பேசினா நல்லா 0.416 சுழற்சி. ரைட், ஓகே, பாப்போம். ரைட், ஓகே, இயக்க சமன்பாடு. வெரி குட். சரியா? பாப்போம். சரி, கவனி. அப்ப ஆரம்ப கோண வேகம் உங்களுக்கு தேவை. எனக்கு தெரியும் இது வந்துகிட்டு அந்த படகு 2.5 மீட்டர் செகண்ட் சொல்ல இயங்கிட்டு சீரான வேகத்துல வந்துட்டு நோக்கி. அப்ப இவர் அந்த தொடலி திசையிலான வேகம் வந்துட்டு எதுனா இருந்தீங்க 2.5 சாரி 0.2. எனவே பாருங்க, v சமன் r ஒமேகா. v சமன் r ஒமேகா. எனவே ஒமேகா சமன் v over r. v over r. இதுல பாருங்கடா, மேலுக்கு 0.25, கீழே 0.1. அப்ப 2.5. ரைட். அப்ப ஒமேகாக்கு பதிலா 2.5 முழுவதின் வர்க்கம் மைனஸ் அமர்வுகள். எனவே 2 தர ஆல்பாக்கு பதிலா 2.5 தர தீட்டா. எனவே இங்கால கொண்டு வந்தீங்கன்னா 2.5 2 அப்படின்னா 5 வரும். அப்படியா? 5 தீட்டா சமன் 2.5 தர 2.5. எனவே தீட்டா சமன் 2.5 தர 2.5 5ஆல சுருக்கப்படும். சுருக்கினா இவர் ஒரு முறை இதை சுருக்கினா 0.5 வரும். அப்ப 0.5 5 தர 25. ஓகே, தீட்டா பாருங்க, கவனிங்க. தீட்டா சமன் 25 5ஆல பெருக்கினீங்கன்னா 125. அப்ப 1.2 1.25 ரேஞ்ச். அதாவது இவரு கைப்பிடி விடுற டைம்ல அந்த இலை அறந்ததுக்கு பிறகு இங்க இருக்கிற இந்த பொறி முழுமையாக சுழன்ற கோணம், ஓய்வுக்கு வரும் வரை சுழன்ற கோணம் தீட்டா சமன் 1.25 ரேட். 1.25. இப்ப சுழன்ற கோணம் தெரியுமாக இருந்தால் சுழற்சிகள் எண்ணிக்கையை நீங்க கண்டுபிடிக்கணும். n சமன் தீட்டா ஓவர் 2π. ஏன்னு விளையிட்ட சொல்றது
ஏன் மொத்தமாக சுழண்டா அது 360 ரேடியன்ல கதைக்க 2π வரும். எனவே மொத்தமாக சுழன்ற கோணம் உங்களுக்கு தெரியும் 1.25. அதை 2 தர 3 ஆகும். 2 தர 3. எனவே 1.25 6 பிரிச்சு விட்டார் 0.12 2 5 0 அப்படி பிரிச்சு சகதசம் 2 8 வரும். 2 8 சுழற்சிகள் எண்ணிக்கை. பாத்திமா கொஞ்சம் விடையை செக் பண்ணிக்கங்க. நீங்க போட்டிருக்கிறது சரியான்னு பாருங்க. போட்டிருக்கிறதே சரியான்னு பாருங்க. என்ன பிள்ளைன்னு பாத்தீங்களா? ரைட், நோட் பண்ணி எடுக்கலாம். தெளிவாக விளங்கி எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுங்க. அதெல்லாம் கஷ்டம் ஒன்று இல்லைடா, கஷ்டம் ஒன்று இல்லை. அதை விளங்கிடுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அந்த கேள்வி நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்களா? அவசரமே இல்லை, நோட் பண்ணி எனக்கு தெளிவா நான் விளங்கி எடுப்போம். என்ன ஒரு கேள்விகளாக எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா கேள்வி செய்யறதுலாம் எந்த அளவுக்கு நாங்க கேள்விகளை நல்லா செய்யறோமோ, எந்த அளவுக்கு கேள்விகள் நாங்க கூட செய்யறோமோ அந்த அளவுக்கு நாங்க பிசிக்ஸா விளங்கிக்கலாம். நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க, சரியா? சரி, நோட் பண்ணி முடிஞ்ச டக்குனு அவசரமா பீஸா நோட் பண்ணிட்டீங்களா?
ரைட், ஓகே. நான் நோட் பண்ணியாச்சா? சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அதுல சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அதுல இருக்கிற எஃப் பார்ட், அதுல இருக்கிற எஃப் பார்ட் சரியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. எவ்வளவு இருக்கிற எஃப் பார்ட் பாருங்க. எஃப் பார்ட் படத்தில் உள்ள துளையொன்று, சரியா, துளையொன்று அடைப்பதற்கு படத்தில் உள்ள துளையொன்று, படகில் உள்ள வந்திருக்கிறேன். படகில் உள்ள துளையொன்றை அடைப்பதற்கு 100% திறனுடைய பாரமற்ற கப்பி தொகுதியுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? தொழில்நுட்பம் கொண்டு பயன்படுத்தப்படுகிறது. சரி, பார்ப்போம். அதை நான் படத்துக்கு இருக்கிறேன் தேவைப்பட போற. சரியா? என்ன கதைக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோமா பாருங்க. ஹலோ, இல்லதான் போட்டீங்க அதை. ரைட், ஓகே. சரி, பாப்போம் என்ன சொல்லலாம். இப்படி ஒரு செட்டப் தான் தந்திருக்கேன். இப்படி ஒரு செட்டப் தான் தந்திருக்காம. சரி, பாருங்க. படகில் உள்ள துளைகளை அடைப்பதற்கு 100% திறனுடைய பாரமற்ற கப்பி தொகுதியுடைய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. படகு நிலைக்குத்தாக 0.5 மீட்டர் மேலே உயர்த்தப்படுவதை, நிலைக்குத்தாக 0.5 மீட்டர் உயர்த்தப்படுவதை ஒரு நாள் காட்டுகிறது. படகில் கட்டப்பட்டுள்ள இலை ஒப்பமான கம்பிகளின் மேலாக
செல்லவிடப்பட்டு பின்னர் உருளையின் மீது சுற்றப்பட்டுள்ள உருளையின் அச்சில் உராய்வையும் படகு தாங்கும் பலகையின் நிறையையும் புறக்கணிக்கலாம். எஸ், ஓகே. இப்ப அந்த உருளையிட உராய்வையும் புறக்கணிக்கலாம், அதே போல இந்த படகு தாங்குற இந்த பலகையிட வெயிட்டையும் நீங்க புறக்கணிக்கலாம். வெயிட்டையும் என்ன செய்யலாம்? புறக்கணிக்கலாம். சரி, பாப்போம். படகு தாங்கும் பலகையின் நிறையையும் புறக்கணிக்கும். முதலாவது, கைப்பிடியின் மீது சுற்றப்பட்ட இலையின் மீது ஏற்படும் இழு விசையை காண்க. அப்ப என்ன கேள்வி நம்மள்ட்ட? இந்த கைப்பிடியின் மீது சுற்றப்பட்ட இலையின் மீது ஏற்படும் இழுவிசையை காண்க. சரியா? அந்த இவர்ல இருக்கிற இழுவிசை என்னன்னு கேள்வி. இந்த டி நான் என்னன்னு கேள்வி. சரியா? இதுதான் என்னன்னு கேள்வி. பாருங்க, சில விஷயத்தை கவனிங்க. இதுல கட்ட ஓடமிட்டிருக்கிற இந்த இலை வந்துட்டு ஒரு இலேசான இலை. அப்ப இலேசான இலையாக இருந்தால் இலைகள் முழுவதிலும் இருக்கிற இழுவிசையில பருமன் என்ன செய்யாதுன்னா மாறும். சில விளைகிறது. சரியா? இலேசான இலைங்கிறதால இந்த முழு இலையில இருக்கிற இழுவையும் என்ன வெற்றியதான் இருக்கும். அப்ப அதன் அடிப்படையில இங்க இருக்கிற வர்ற பருமன் டி. சரியா? அதே நேரம் இவர பருமனும் டி, அதே போல இவர பருமனும் டி. இதை பேலன்ஸ் பண்ணணுமா இருந்தா இதுல வர்றது என்ன அறிவு 2t அறிவு. சில விளைகிறது. அதே இந்த படகுட வெயிட் நம்ம கண்டுபிடிச்சோம். அவரை நிறைய படகுட தெளிவுட 1900 என்னடா 1975 1975 இப்படி ஒரு மேடம் எம்ஜி தானே? எம்ஜி, ரைட். ஓகே, எம்ஜி போட்டு நான் அப்புறம் ரைட். பாருங்க, கட்டாயம் விசைகள் குறிக்க தெரிஞ்சிருக்கணும். சின்ன விஷயத்தை நல்லா பிடிச்சிக்க. நான் ஏன் இந்த இடத்துல பாருங்க, இதன் வழியே போற அவ்வளவுமே ஒரு லேசான இலைங்கிறதால இதுல டீன்னு எடுத்தீங்கன்னா இதுல அப்படியே டீ தான். இதுல வந்து டீ, இதுலயும் டீ, இதுலயும் டீ. ஆனா இந்த 2t இவர் பேலன்ஸ் பண்ணணுமா சமநிலைக்கு? இது 2t இருக்கு. ஏன்னா இந்த திசையில டி அவர் எழுதுகிறது டி இருக்கு. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இங்க பாருங்க, இதுதான் அந்த பலகை, அவன் தந்திருக்கிற தாங்கிற பலகை. சரி, பாருங்க, பலகையின் சமநிலைக்கு சின்ன கருதா. இங்க பாருங்க, பலகையின் சமநிலைக்கு பலகையில மேல் நோக்கி தாக்குற விசைகளை பாத்தீங்கன்னா 2t சகட்டி. இது சமன் யாருக்கு சமனா இருக்கின்றா? mgக்கு சமனா இருக்கு. எனவே 3t சமன் mg. அப்ப t சமன் mg/3 வருது. m க்கு பதிலா எங்களுக்கு தெரியும் 1975 நம்ம படிச்சிருந்தோம். தர 10 கீழே 3 டக்குனு சொல்லிச்சுல என்ன. இப்ப அங்க இருக்கிற டீட பருமன் என்ன? 6583 6583.3 நியூட்டன். 3 நியூட்டன் அங்க டீல இருக்குது. ரைட். அடுத்த கேள்வி பாருங்க, இந்நிலையில் கைப்பிடிக்கு பிரயோகிக்கப்பட வேண்டிய விசை F ஐ காண்க. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இங்க இலையில இருக்கிற இழுவையால ஏற்படுற இந்த முறுக்கத்தை நம்ம கைப்பிடியால கொடுக்கிற போர்ஸின் காரணமா ஏற்படுற முறுக்கம் பேலன்ஸ் பண்ணணும். அப்படிதான். இது F. எங்களுக்கு தெரியும் அந்த பொறிதான் 0.8 மீட்டர் தூரம். இது வந்துட்டு 0.1 மீட்டர் ஆரம். எனவே F தர 0.8, F தர 0.8 இது சமன் T தர 0.1. அப்ப எனவே F சமன் T க்கு பதிலா 658.3 8ஆல பிரிச்சு விட்டா. 8ஆல பிரிச்சு விட்டா. டக்கு சொல்லுங்க. 822.92 நியூட்டன். சரி, ரைட், ஓகே.
அப்ப கைப்பிடிக்கு நாங்க கொடுக்கிற போர்ஸ் வந்துட்டு 222.92 நியூட்டன். அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. இதை ஏற்படுத்துவதற்கு மனிதனின் பிடியின் மீது செய்யும் இழிவு வேலையை காண்க. இதை ஏற்படுத்துவதற்கு மனிதனின் பிடியின் மீது செய்யும் இழிவு வேலை. மனிதனின் பிடியின் மீது செய்யற இழிவு வேலைங்கிறது இந்த போர்டு என்ன செஞ்சிருக்காங்கன்னா 5 மீட்டர், சாரி 5 மீட்டர் உயரமா, எத்தனை மீட்டர் உயரம்? 0.5 மீட்டருக்கு உயர்த்திருக்காங்க. 0.5 மீட்டருக்கு உயர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். எனவே நாம செஞ்ச வேலை அதுதான் சொல்லிட்டாங்க. 100% வந்து அந்த கேள்வி பாருங்க. துளை என்று அடைப்பதற்கு 100% திறனுடைய பாருங்கள். அதாவது நாம என்ன எனர்ஜியை கொடுக்குறீங்களோ, என்ன சக்தியை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அங்க வேலை நடக்கும். அதான் திறன் 100%. நான் 10 ஜூல கொடுத்தா எனக்கு 10 ஜூல் தான் பயன். அப்ப நான் இதன் மீது செய்த வேலையின் காரணமாக அந்த போர்டு வந்துட்டு 0.5 மீட்டர் தூரம் உயர்ந்திருக்குதுன்னா அங்க இருக்கிற அந்த அழுத்த சக்தி மாற்றம் தான் நான் செஞ்ச வேலைக்கு சமனாரி. சரியா? எனவே மனிதனால் செய்யப்பட்ட அந்த வேலை யாருக்கு சமனாரிக்கும்னா MGHக்கு சமனாரி. அதுக்கு காரணம் இந்த கப்பி தொகுதி 100% திறனுடையது. அது சொல்லிட்டான். 100% என்னது? திறனுடையது. அதுக்கு வேற ஏதாவது பெர்சன்டேஜ் கட்டுறதா அதை நாங்க MGH எடுத்துக்கிட்டு இங்க கண்டறியும் நான் கொடுத்தது. பட் இங்க 100%ங்கிறதால அது MGHக்கு சமனாரிக்க போறாரு. எங்களுக்கு தெரியும் M வந்துகிட்டு 1975 தர G10 தர 0.5. அப்ப 1975 தர 5 பெருக்கலாம். 9875. 9875 சரி, கவனிங்க. இதுதான் எங்களோட டியூட்டோரியல். சாரி, 57வது டியூட்டோரியல் இருக்கிற 9வது எஸ்ஏ கேள்வி இதோட முடியுது. 9வது மெக்கானிக்ஸ் சார்ந்த எஸ்ஏ கேள்வி முடியுது. இறுதி விடை வந்துகிட்டு 9875. 875. இஸ்மத், அந்த கேள்வி விளையாடா. இஸ்மத், நான் பேச சொல்லுங்கதா. நான் அந்த கேள்வி விளையாடாமா, கடைசி கேள்வி விளையாடா. எஸ், ஓகே, நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணி எடுங்க.
ரைட், நோட் பண்ணியாச்சா? சரி, ஓகே, கவனிங்க. இதான் எங்களோட 10வது, சாரி 9வது எஸ்ஏ கேள்வி. நான் சொல்ல வர விஷயம் என்னடா, தியரியை நாங்க ஒழுங்கா விளங்கி எடுத்துட்டோம்னா எப்படியான எஸ்ஏ கேள்வி வந்தாலும் நாங்க அணுகலாம். எப்படியான எஸ்ஏ கேள்வி வந்தாலும் அணுகலாம். பட் அந்த வெயில நீங்க குடிப்பாட்டிட்டீங்கன்னா சரி, இதுதான் கேட்கான விஷயத்தை விளங்கிட்டோம்னா நாம என்ன செய்யலாம், அழகா அந்த கேள்வியில போகலாம். சரியா? இப்ப நான் திரும்ப சொல்றேன், இந்த பேப்பர் கிளாஸஸ் வந்துட்டு முழுமையாக எதை டார்கெட் பண்ண போகுதுன்னா, இப்ப உங்களோட டேர்ம் எக்ஸாம் வரப்போது 2 பேருக்கு மாறுது. அதாவது 24 and 25. 25க்கான தகவல்கள் நான் இப்ப இருந்து தந்துடுவேன். 24 அவங்களோட கிளாஸ்ல நம்ம இது 25 கவனிங்க. இப்ப எங்களுக்கு இருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு என்னோட செகண்ட் டேர்ம் பொறுத்தவரையில ஃபுல்லா மெக்கானிக்ஸ் ஃபுல் கிளியரா அடிக்கணும். அதே போல வேவ்ஸ்ல ஸ்டார்ட் பாயிண்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு வித்தியாலயங்கள் அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். சரியா? அப்ப அதை நோக்கமா கொண்டு எங்க தியரி கிளாஸஸும் சரி, எங்க பேப்பர் கிளாஸஸும் சரி, அதை பேஸ் நாளைக்கு அது நடக்கும். சரி, நீங்க பண்ணுங்க, நீங்க செய்யுங்க, செஞ்சிடுங்க. இன்ஷால்லா நான் அடுத்த கிளாஸ்ல நான் அடுத்த பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, சந்திப்போம். திரும்ப ஒரு செய்ய பாருங்க கேள்வி.